Happy day friends. Max Collection YouTube channel subscribe பண்ணிருக்க உங்க எல்லாருக்கும் என்னோட all the best. இன்னைக்கு நம்ம இந்த சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படினா TNPSC group 4 prepare பண்ணிட்டு இருக்க உங்க எல்லாருக்குமே ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் நான் இன்னைக்கு இந்த இதுல வந்து அப்லோட் பண்ணிருக்கேன். ஓகேயா? இந்த டைம் அண்ட் வர்க் பேஸ் பண்ணி கண்டிப்பா ஒரு ப்ராப்ளம் வந்து எக்ஸாமுக்கு இருக்கும். ஸோ இந்த பேஸ் பண்ணி உள்ள எல்லா கான்செப்டையும் நீங்கள் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேயா? இதில் வந்து ஒரு 10 டைப்ஸ் ஆஃப் ப்ராப்ளம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த 10 டைப்ஸ் ஆஃப் ப்ராப்ளமில் உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து டெலகிராம் குரூப்பில் ஆட் ஆகிருக்கீங்க அப்படின்னா அதில் கூட உங்களோட டவுட்டை நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஓகேயா? இதில் வந்து இன்னும் நிறைய நீங்கள் ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக டெலகிராம் குரூப்பில் ஆட் ஆகுங்க. அப்போ தான் இதை பேஸ் பண்ணியுள்ள இன்னும் நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து உங்களுக்கு சால்வ் பண்ண முடியும். ஓகேயா? இன்னைக்கு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லாஸ்ட் வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகேயா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்க்கலாம். ஏ கேன் டூ ஏ பீஸ் ஆஃப் ஒர்க் இன் 10 days. ஏன்னுள்ள பர்சன் ஒரு ஒர்க்கை வந்து எத்தனை டேஸில் முடிக்காரு? 10 daysல முடிக்காரு. பி கேன் டூ இட் இன் 15 days. அந்த ஒர்க்கை வந்து பின்னுள்ள பர்சன் வந்து தனியாக எத்தனை டேஸில் முடிக்காங்க? 15 daysல வந்து முடிக்காங்க. ஹவு லாங் வில் தே டேக் டுகெதர் டு ஃபினிஷ் இட். அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தா அந்த ஒர்க்கை வந்து எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேயா? ஏ ஒரு வேலையை 10 நாட்களிலும் பி ஒரு வேலையை 15 நாட்களிலும் முடிப்பார் எனில் அவ்விருவரும் சேர்ந்து அவ்வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார்கள்? ஓகேயா? இதுதான் கொஸ்டின். ஏன்னுள்ள பர்சன் வந்து ஒரு வேலையை வந்து எத்தனை டேஸில் முடிக்காங்க? ஏன்னுள்ள பர்சன் வந்து ஒரு வேலையை 10 daysலையும் பின்னுள்ள பர்சன் வந்து ஒரு வேலையை வந்து 15 நாட்கள்லையும் முடிக்காங்க. ஓகேயா? அப்போது அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அப்படின்னு உள்ள மீனிங் என்ன? அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துன்னா ரெண்டை என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும்ல அந்த மீனிங்கில் தானே வருது. அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த வேலையை முடித்தாங்க அப்படின்னா எத்தனை டேஸில் முடிப்பாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு ஃபார்முலா உண்டு. அந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக ஆன்சர் வந்து கிடைக்கும். ஓகேயா? இப்போ பாருங்கள், ரெண்டு பேரும் சேர்ந்து அப்படின்னு உள்ள மீனிங்னா ஏ ப்ளஸ் பி. ஓகேயா? ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு ஃபஸ்ட் என்ன பண்ணணும்னா இந்த ஏ இன்டு பி டிவைடிங் பை ஏ ப்ளஸ் பி. ஓகேயா? புரிஞ்சா? இப்போது ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த மீனிங் வந்தனாலே இதுதான் ஃபார்முலா. ஓகேயா? ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு ஏபி பை ஏ ப்ளஸ் பி. ஓகேயா? இங்கே ஏ என்னது? இங்கே ஏ என்ன கொடுத்துருக்காங்க? 10 கொடுத்துருக்காங்களா? அப்போ என்ன எழுதணும்? 10 இன்டு பி என்னது? 15 டிவைடிங் பை இங்கே என்னது? ஏக்கு 10 + 15. ஓகேயா? அடுத்து இப்போ இந்த டைம் அண்ட் ஒர்க் பேஸ் பண்ணி இப்படி டேர்ம் இருந்துன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே மல்டிப்ளை பண்ணி எழுதக்கூடாது. ஓகேயா? லாஸ்ட் வந்து கேன்சல் பண்ணுற ரீதியில் நமக்கு வந்து அப்படியே எழுதிக்கலாம். ஓகேயா? இப்போ எல்லா ப்ராப்ளமுமே அப்படி தான். ஓகேயா? 10/15 டிவைடிங் பை 10 + 15 என்னது? 25. ஓகேயா? இப்போ இது கேன்சல் பண்ணலாம் இல்லை? 5 டேபிளுக்கு 5 5s are 25, 2s are 10. அடுத்து 1 5 is 5, 3 5s are 10. ஓகேயா? அப்போ என்னது? 3 2s are என்னது? 6 days. ஓகேயா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஏ மற்றும் பி இணைந்து ஒரு வேலையை 12 நாட்களில் முடிப்பார். ஏயும் பியும் சேர்ந்து வந்து ஒரு ஒர்க்கை வந்து 12 நாட்களில் முடிக்காங்க. ஓகேயா? அதே வேலையை பி மட்டும் 30 நாட்களில் முடிப்பார். அந்த சேம் ஒர்க்கு தான் அவங்க வந்து அந்த பின்னுள்ள பர்சன் வந்து எத்தனை டேஸில் முடிக்காங்க? 30 நாளில் வந்து முடிக்காங்க. ஓகேயா? அப்போது ஏ மட்டும் அவ்வேலையை முடிக்க ஆகும் நாட்கள் எவ்வளவு? ஓகேயா? இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ஒர்க்கை வந்து 12 நாளில் முடிக்காங்க. அதில் பின்னுள்ள பர்சன் மட்டும் அந்த ஒர்க்கை வந்து எத்தனை டேஸில் முடிக்காங்க? 30 daysல முடிக்காங்க. ஓகேயா? அப்போது அந்த ஏ மட்டும் அந்த ஒர்க்கை வந்து பண்ணக்கு எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஓகேயா? ஏ அண்ட் பி டுகெதர் கேன் டூ ஏ பீஸ் ஆஃப் ஒர்க் இன் 12 days while B alone finish it in 30 days. A alone can finish the work in. ஓகேயா? இது வந்து இதே மாதிரி தான் ஒரு சின்ன ஒரு ஃபார்முலா வச்சு நமக்கு இந்த மெத்தட் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஓகேயா? இப்போது என்னன்னு பாருங்கள். இப்போ என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க? ஏயும் பியும் சேர்ந்து அந்த ஒர்க்கை வந்து எத்தனை டேஸில் முடிக்காங்க? 12 நாள். அப்போ ஏயும் பியும் சேர்ந்து வந்து அந்த ஒர்க்கை வந்து 12 daysல முடிக்காங்க. ஆனால் பி மட்டும் அந்த ஒர்க்கை எத்தனை டேஸில் முடிக்காங்க? 30. அப்போ பி மட்டும் எத்தனை டேஸில்? 30 daysல வந்து முடிக்காங்க.
ஏ மட்டும் அவ்வேலையை முடிக்க ஆகும் நாட்கள் எத்தனைன்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. அப்போ ஏ வந்து எத்தனை டேஸில் வந்து முடிப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஓகேயா? அப்போது இந்த ஏ மட்டும் எத்தனை நாள் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு வந்து ஒரு ஃபார்முலா உண்டு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு XY டிவைடிங் பை ஒய் மைனஸ் எக்ஸ். இதுதான் ஃபார்முலா. ஓகேயா? ஏ யாதாச்சும் ஒரு பர்சனுக்கு வேல்யூ என்ன எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்கன்னா புரியுதா? இப்போ இங்கே வந்து ஏ மட்டும் இந்த வேலையை வந்து முடிக்க எவ்வளோ நாள்னு கேட்பாங்க. சப்போஸ் இங்கே வந்து பி மட்டும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்கன்னா இதுதான் ஃபார்முலா. ஓகேயா? இந்த ரெண்டு ஃபார்முலாவும் வந்து உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்துன்னு சொன்னால் இங்கே என்ன வரும்? ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு XY பை ஒய் ப்ளஸ் எக்ஸ்ன்னே நீங்கள் போட்டுக்கலாம். ஓகேயா? இப்போது இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ஒர்க்கை வந்து இத்தனை டேஸ்லேயும் அதில் ஒரு ஆள் 30 நாள்லையும் இன்னொருத்தங்க எத்தனை டேஸ் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும்னா இதுதான் ஃபார்முலா. ஓகேயா? இப்போது இங்கே வந்து ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு XY பை ஒய் மைனஸ் எக்ஸ். ஓகேயா? இப்போது இங்கே வந்து நம்ம இந்த எக்ஸுன்னு உள்ள டேர்மை வந்து எது எடுக்கணும்னா இதுதான் எக்ஸ். ஏ ப்ளஸ் பி இருக்குல்ல, இதுதான் எக்ஸு. இந்த ஒய் என்னன்னா இந்த பி. ஓகேயா? அப்போது இதில் வந்து வேல்யூ வந்து போடுங்க. என்ன வரும்? எக்ஸுக்கு என்ன இருக்குது? 12 இன்ட்டு ஒய்க்கு என்ன இருக்குது? 30 டிவைடிங் பை இங்கே என்ன ஒய்க்கு என்னது இருக்குது? 30 மைனஸ் எக்ஸுக்கு என்னது? 12. ஓகேயா? ஈக்குவல் டு இதை வந்து அப்படியே எழுதுங்க. 12 இன்ட்டு 30 டிவைடிங் பை 30ல் வந்து 12 வந்து சப்ராக்ட் பண்ணுங்கள். என்ன வரும்? 18. ஓகேயா? 18. இப்போ வந்து இதை வந்து கேன்சல் பண்ணுங்கள். 2 டேபிளுக்கு போகல. 6 ஆர் 12, 9 ஆர் 18. அடுத்து 2 ஆர் 3. ஸோ 2 3 ஆர் 6, 3 3 ஆர் 9, 1 3 is 3, 10 ஆர் 30. அப்போ என்ன கிடச்சி? 2 இன்ட்டு 10 தானே கிடச்சி. அப்போது எத்தனை டேஸ் வரும்? 20 டேஸ். ஓகேயா? அப்போது இந்த ஒரே ஒரு ஃபார்முலா படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இந்த மெத்தடில் வந்து சால்வ் பண்ணிக்கலாம். ஓகேயா? இப்போது இது வந்து ஒரு மெத்தடு. ஓகேயா? இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி இது வந்து ஒரு மெத்தடில் நம்ம சால்வ் பண்ணலாம். இன்னொரு மெத்தட் இருக்குது. என்னன்னு பாருங்கள். இப்போது ஏ ப்ளஸ் பி இணைந்து ஒரு வேலையே 12 நாட்கள். அப்போது ஏ ப்ளஸ் பி வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து அந்த ஒர்க் வந்து எத்தனை டேஸில் முடிக்காங்க? 12 நாட்கள். அப்போது ஒன் டே ஏ ப்ளஸ் பி வந்து 12 டேஸில் வந்து அந்த ஒர்க்கை முடிப்பாங்க. அப்போ 1 டேன்னு எடுத்தோன்னா என்னன்னு வரும்? 1/12 தானா? அடுத்து பி பர்சன் வந்து எத்தனை வரும்? பி பர்சன் வந்து 30 டேஸில் முடிக்காங்க. அப்போது 1 டே வந்து பி பர்சனோட இது என்னது? 1/13 எடுக்கலாமா? அப்போது ஏ மட்டும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? இந்த 1/12 மைனஸ் இந்த 1/13. ஓகேயா? இப்போ இதுக்கு எல்சிஎம் எடுங்க. என்ன வரும்? 12க்கும் 30க்கும் எல்சிஎம் எடுங்க. 2 டேபிளுக்கு போகும் இல்லை, இல்லைன்னா 3 டேபிளுக்கு போகும் இல்லை. 4 ஆர் 12, 10 ஆர். இது வந்து 2 டேபிளுக்கு போகும் இல்லை. என்னது? 2 2 ஆர் 4ம் 5 ஆர். ஓகேயா? அப்போ இதுக்கு என்ன வரும்? 3 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 5, 5 2 ஆர் 10, 10 இன்ட்டு 2 20, 20 இன்ட்டு 3 என்னது? 60. அப்போ எல்சிஎம் என்னது? 60. ஓகேயா? இப்போது இங்கே என்ன இருக்குது? 1/12. அப்போ இந்த 1/12 இன்ட்டு அந்த 60. ஓகேயா? அப்போது இது வந்து எது டேபிளுக்கு போகும்? 1/12 is 12ம் 5 ஆர் தானே 60. அப்போ 5 மைனஸ் அடுத்து 1/30. அதேமாதிரி 1/30 இன்ட்டு இந்த 60 என்னது? 130 is 30, 2 ஆர் தானே 60. அப்போ வந்து என்னது? 2. அப்போ என்ன வரும்? 3/16 வரும் தானா? இப்போ இது கேன்சல் பண்ணுங்கள். 1 3 is 3, 2 ஆர் 20. அப்போ என்ன கிடச்சி நமக்கு? 1/20 கிடச்சி. அப்போ வந்து இது தான் என்னது? 20 டேஸ். ஓகேயா? இப்படி ரெண்டு மெத்தட்லையும் நீங்கள் வந்து சால்வ் பண்ணிக்கலாம். இந்த ஃபார்முலா படிச்சிங்கன்னா இந்த ஃபார்முலாவில் நீங்கள் பண்ணலாம், இல்லைன்னா நீங்கள் அந்த மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேயா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேர்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 20 பேர் ஒரு வேலையை 25 நாட்களில் செய்து முடிப்பார். அதே வேலையை 10 பேர் எத்தனை நாட்களில் முடிப்பார்? If 20 persons do a work in 25 days, then 10 person can do the same work in how many days? கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 20 person தானா? அப்படின்னா 20 பேர். அப்போது அந்த 20 பேரை வந்து இப்போ மென்னு வச்சுக்கோங்க. இப்போது பர்சன்னா இப்போது பர்சன். ஓகேயா? இல்லைன்னா 20 பேர்.
அவங்க வந்து எத்தனை நாட்களில் முடிக்காங்க? 25 டேஸில் தானா? 20 பேர் 25 நாட்களில் முடிக்காங்க. அதே வேலையை 10 பேர் வந்து எத்தனை டேஸில் முடிப்பாங்க அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அப்போது இங்கே உள்ள டேர்ம் வந்து நமக்கு என்னன்னு தெரியாது. இப்போது இதை வந்து P1னும் இதை வந்து P2ன்னு எடுங்க, இதை வந்து D1னும் இதை வந்து D2ன்னு எடுங்க. ஓகேயா? நமக்கு வந்து இதே மாதிரி இப்போ ஒரு பர்சனும் ரெண்டாவது பர்சன் D1னும் D2வும் இப்படி ஒரு பேஸில் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க அப்படின்னா இது கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா என்னென்னா P1 D1 ஈக்குவல் டு P2 D2 தான் இதுக்கு ஃபார்முலா. ஓகேயா? P1 D1 ஈக்குவல் டு P2 D2. இதில் வந்து இப்போ மென்னு கேட்டிருந்தால் நம்ம M1 M2ன்னு எடுப்போம், இல்லை W1. இது கான்செப்ட் கிடையாது. இப்போ எது பேஸ் பண்ணி அதை நம்ம எடுக்கலாம். இங்கே வந்து டே. ஓகேயா? Dன்னு உள்ளது எத்தனை நாள்னு உள்ளதை தான் குறைக்குது. இப்போ இங்கே வந்து P1 என்ன இருக்குது? 20. அப்போ என்ன? 20 இன்டு D1 என்னது? 25 ஈக்குவல் டு P2 என்னது? 10 இன்டு D2 என்னது நமக்கு தெரியாது. அதை வந்து நம்ம என்னென்னு எடுக்கலாம்? Xன்னு எடுக்கலாம். ஓகேயா? இப்போது இந்த எக்ஸை இந்த சைடு வச்சுட்டு இந்த ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடை 10 கொண்டு வந்தோன்னா என்ன வரும்? இந்த 20 இன்டு 25 டிவைடிங் பை 10 தானே வரும். அப்போ இதை வந்து 0 கேன்சல் ஆகுமா? பேலன்ஸ் என்ன இருக்குது? 25 இன்டு 2 என்னது? 5 2 are 10, 4 5 50. அப்போ எக்ஸ் என்னது? 50. ஓகேயா? அப்போது எத்தனை நாளில் முடிப்பாங்க? அப்போ 10% சேர்ந்து எத்தனை நாளில் முடிப்பாங்க? 50 டேஸில் வந்து முடிப்பாங்க. ஓகேயா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 4th கொஸ்டின் பார்க்கலாம். A மற்றும் B ஒரு வேலையை 12 நாட்களிலும் B மற்றும் C அதே வேலையை 15 நாட்களிலும் C மற்றும் A அதே வேலையை 20 நாட்களிலும் முடிப்பார். மூவரும் சேர்ந்து வேலை செய்தால் அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார் அப்படின்ட்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போது A and B complete a work in 12 days. ஏன்னுள்ள பர்சனும் Bன்னுள்ள பர்சனும் அந்த ஒர்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எத்தனை டேஸ் ஆகுது? 12 days ஆகுது. ஓகேயா? B and C can do it in 15 days. ஆனால் Bயும் Cயும் வந்து அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ண எவ்வளோ டேஸ் ஆகுது? 15 days ஆகுது. ஓகேயா? Cயும் Aயும் வந்து அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு 20 days ஆகுது. அப்போது Aயும் Bயும் C 3 பேரும் சேர்ந்து அந்த வேலையை வந்து பண்ணாங்க அப்படின்னா எத்தனை டேஸில் இந்த ஒர்க்கை வந்து முடிப்பாங்க அப்படின்னு சொல்லி கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. ஓகேயா? இப்போ பாருங்கள், ஏயும் பியும் சேர்ந்து எத்தனை டேஸு? 12. A + B = என்னது? 12. ஓகேயா? அடுத்து பியும் சியும் சேர்ந்து அந்த ஒர்க்கை எத்தனை டேஸில் முடிக்காங்க? பியும் சியும் சேர்ந்து அந்த ஒர்க்கை 15 டேஸில் முடிக்காங்க. அப்போது சியும் ஏயும் அந்த ஒர்க்கை எத்தனை டேஸில் முடிக்காங்க? 20. சியும் ஏயும் வந்து அந்த ஒர்க்கை வந்து எத்தனை டேஸில் முடிக்காங்க? 20 டேஸில் முடிக்காங்க. இப்போ நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? 3 பேர் சேர்ந்து அந்த ஒர்க்கை பண்ணாங்கன்னா எவ்வளோ டேஸ்ன்னு. அப்போது என்ன கண்டுபிடிக்கணும்னா A + B + C என்னன்னு நமக்கு கண்டுபிடிக்கணும். ஓகேயா? இப்போது இது கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா உண்டு. என்ன அப்படின்னா இப்போ 3 A + B + C என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலான்னா 2xyz டிவைடிங் பை xy + yz + zx. ஓகேயா? 2xyz by xy + yz + zx டேஸ். இல்லை அப்படின்னா இன்னொரு ஃபார்முலா உண்டு. என்னென்னா 2 டிவைடிங் பை 1/x + 1/y + 1/z. ஓகேயா? இந்த ரெண்டு ஃபார்முலாலையும் நீங்கள் அப்ளை பண்ணாலும் சேம் ஆன்சர் தான் வரும். ஓகேயா? இந்த ரெண்டு ஃபார்முலாவும் நீங்கள் எது உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அந்த ஃபார்முலாவில் வந்து நீங்கள் படிக்கலாம். ஓகேயா? இப்போ இதில் பாருங்கள், 2 இன்டு இதில் எக்ஸுக்கு என்ன இருக்குது? எக்ஸுன்னு நம்ம எதை எடுப்போம் அப்படின்னா A + B தான் எக்ஸுன்னு எடுப்போம். ஒய் எதுக்கு எடுப்போம்னா B + C தான் ஒய்ன்னு எடுப்போம். இசட் வந்து C + Aன்னு எடுப்போம். ஓகேயா? C + A தான் நம்ம இசட்னு எடுப்போம். இப்போ எக்ஸுக்கு இங்கே என்ன இருக்குது? 12 இன்ட்டு ஒய்க்கு என்ன இருக்குது? 15 இன்ட்டு இசட்டுக்கு என்ன இருக்குது? 20. ஓகேயா? டிவைடிங் பை எக்ஸ்ஒய்னா மீனிங் என்ன? 12 இன்ட்டு 15 ப்ளஸ் அடுத்து 15 இன்ட்டு 20 ப்ளஸ் இசட்டுக்கு என்னது? 20 இன்ட்டு எக்ஸுக்கு வந்து 12. ஓகேயா? இப்போ வந்து இதை என்ன பண்ணுங்கள், இது வந்து மல்டிப்ளை பண்ணி எழுதுங்க. என்ன வரும்? 2 இன்ட்டு 12 இன்ட்டு
15 into 20 அப்படியே வச்சுக்கோங்க. கீழே உள்ள டேமை வந்து மல்டிப்ளை பண்ணுங்கள். 12 into 15 என்ன வரும்? 180 தானா? அடுத்து 15 into 20 என்ன வரும்? 5 2s are 10 என்ன வரும்? 300. ஓகேயா? ப்ளஸ் 20 into 12 என்ன வரும்? 240. ஓகேயா? இப்போது இதை என்ன பண்ணணும் அப்படின்னா, இது இவ்வளோ டேமே ஆட் பண்ணுங்கள். என்ன வரும்? 2 into 12 into 15 into 20 dividing by 0 4 8 12 2 5 6 7. ஓகேயா? இதை இப்போ கேன்சல் பண்ணுங்கள். என்ன கிடைக்கும்? 0 0 வந்து கேன்சல் ஆகுமா? இது வந்து எது டேபிளுக்கு போகும்? 3 2s are 6. பேலன்ஸ் ஒன்று என்னது? 6 are 12. அடுத்து 1 2 is 2 போகுமா? அடுத்து 1 2 is 2. பேலன்ஸ் ஒன்று என்னது? 8. அடுத்து 1 2 is 2. அடுத்து 9s are 18. 6 are 12. 3s are 9. 2s are 6. 1 3 is 3. 5s are 15. அப்போ என்ன கிடச்சி? பேலன்ஸ் 2 into 5ன்னு கிடச்சி. அப்போ என்ன வரும்? 2 5s are என்னது? 10. அப்போ 10 days. ஓகேயா? இதுதான் ஆன்சர். இப்போ 3 பேர் சேர்ந்து இந்த ஒர்க்கை பண்ணாங்க அப்படின்னா எத்தனை டேஸில் முடிப்பாங்க? 10 டேஸில் முடிப்பாங்க. இப்போது இது வந்து ஒரு ஃபார்முலா, இந்த ஃபார்முலாவில் நான் போட்டிருக்கேன். இப்போ இதை வந்து நீங்கள் இந்த ஃபார்முலாவில் போட்டாலும் உங்களுக்கு சேம் ஆன்சர் தான் வரும். ஓகேயா? இப்போது இந்த ஃபார்முலாவில் போடுங்க. என்ன வரும்? 2 டிவைடிங் பை 1 பை எக்ஸுக்கு என்னது? 12 ப்ளஸ் 1 பை ஒய்க்கு என்னது? 15 ப்ளஸ் 1 பை இசட்டுக்கு என்னது? 20. ஓகேயா? இப்போது இதை என்ன பண்ணணும்னா 2 டிவைடிங் பை இந்த 3 டேர்முக்கு வந்து என்ன பண்ணணும்னா எல்சிஎம் எடுக்கணும். ஓகேயா? என்னது? 12 15 20. இப்போ வந்து இது வந்து 2 டேபிளுக்கு போகும் இல்லை? 6 are 12. 15 போகாது. 1 2 is 0. ஓகேயா? இப்போ இது வந்து 5 டேபிளுக்கு போகும் இல்லை? 6 3 2. இப்போ இது வந்து 2 டேபிளுக்கு போகும் இல்லை? 3s are 1s are. அடுத்து இது வந்து 3 டேபிளுக்கு போகும் இல்லை? 1 1 1. அப்போ என்ன இருக்குது? 5 2s are 10. 3 2s are 6. 6 into 10 என்னது? 60. அப்போ எல்சிஎம் என்னது? 60 கிடச்சி. ஓகேயா? இப்போ இதை வந்து என்ன பண்ணணும்? இந்த டேர்முக்கு கூட மல்டிப்ளை பண்ணுங்கள். என்ன பண்ணணும்? 1/12 இன்ட்டு இந்த 60. அப்போ எத்தனை கிடைக்கும்? 1 12 is 12. 12 டேபிளில் எத்தனைக்கு போகும்? 5க்கு போகும் இல்லை? அப்போ இங்கே என்ன வரும்? 5 ப்ளஸ் அடுத்து 15. 1/15 இன்ட்டு 60. 15 வந்து எது டேபிளுக்கு போகும்? 15 இன்ட்டு 4. 5 4s are 20. 4 6. அப்போ என்ன வரும்? 15 வந்து 4 டேபிளுக்கு 60. அப்போ என்ன வரும்? 3s are தானா? 3s are. ஓகேயா? இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இவ்வளோ டேமையும் வந்து இப்போ இங்கே கீழே இருக்குது பார்த்தீங்களா 60. இங்கே வந்து டினாமினேட்டரில் என்ன இருக்குது? டிவிஷன் மெத்தடில் இருக்குது. ஸோ இதை வந்து நியூமரேட்டரில் கொண்டு போனால் என்ன வரும்? 2 into 60 டிவைடிங் பை இதை இவ்வளோ ப்ளஸ் பண்ணுங்கள், ஆட் பண்ணுங்கள். என்ன வரும்? 5 + 4 என்னது? 9. 9 + 3 என்னது? 12ன்னு வரும். ஓகேயா? இப்போ இது வந்து கேன்சல் பண்ணலாம்ல. 1 2 is 2. 6 are 12. இப்போ 1 6 is 6. 10s are 60. அப்போ என்ன கிடச்சி? 10 days. ஓகேயா? இது வந்து இந்த 2 ஃபார்முலாவையும் நீங்கள் யூஸ் பண்ணி இந்த ப்ராப்ளம் பண்ணலாம். எது ஃபார்முலா உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ நீங்கள் அந்த ஃபார்முலாவை வந்து கரெக்டாக காணாமல் படித்து வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேயா? அப்படின்னா 3 பேரும் ஏபிசி 3% இருக்காங்க. அது 3 பேரும் சேர்ந்து அந்த ஒர்க்கை வந்து பண்ணாங்கன்னா என்ன ஃபார்முலான்னா இதுதான். ஓகேயா? இந்த ஃபார்முலா வந்து நீங்கள் மறக்காமல் படித்து வச்சுக்கோங்க. ஓகேயா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஏ ஒரு வேலையை 10 நாட்களிலும், பி அந்த வேலையை 12 நாட்களிலும், சி அதே வேலையை 15 நாட்களிலும் முடிப்பார். மூவரும் சேர்ந்து வேலை செய்தால் அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார்? ஓகேயா? A, B and C complete a work in 10 days, 12 days, 15 days respectively. How many days will be required to complete the work by them together?
நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த மாடல் என்ன, ஏயும் பியும் சேர்ந்து ஒரு நாள், பியும் சியும் சேர்ந்து ஒரு நாள், சியும் ஏயும் அப்படி ரெண்டு பேராக கம்பைன் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஆனால் இந்த கொஸ்டினில் என்ன பண்ணியிருக்காங்க, ஏ மட்டும் ஒரு நாள் அப்படி 10 days, பி மட்டும் 12 days, சி மட்டும் 15 days அப்படி தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஓகேயா, ரெண்டையும் நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. அங்கே வந்து ரெண்டு பேராக கம்பைன் பண்ணி கொடுத்துருந்தாங்க, இங்கே வந்து தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஓகேயா, இப்போது இங்கே வந்து என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். இப்போது ஏ வந்து எத்தனை டேஸ்ன்னு கொடுத்துருக்காங்க, 10 days. பி வந்து எவ்வளோ டேஸ் கொடுத்துருக்காங்க, 12 days தானா. சி வந்து எத்தனை டேஸ், 15 days. ஓகேயா, இப்போது நமக்கு வந்து இங்கே என்ன கண்டுபிடிக்கணும், 3 பேரும் சேர்ந்து இந்த வேலையை வந்து எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ என்னது, ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேயா, இப்போது இதுக்கு வந்து ஒரு ஃபார்முலா உண்டு. என்ன அப்படின்னா, ஃபார்முலா என்ன அப்படின்னா, நம்ம ஃபஸ்ட்டு படித்த ஃபார்முலா என்னென்னா 2 × XYZன்னு வரும். ஓகேயா, 2 பேர் கம்பைன் பண்ணி வந்துன்னா 2 × அந்த மீனிங்கில் வரும். இப்போ ஒரு ஆள் அப்படின்ட்டு ஒருத்தங்க ஒவ்வொரு ஆளாக அப்படி செப்பரேட்டாக கொடுத்துருந்தாங்க. என்னென்னா XYZ டிவைடிங் பை XY ப்ளஸ் YZ ப்ளஸ் ZXன்னு ஃபார்முலா. ஓகேயா, இது வந்து 8 days, இதுதான் ஃபார்முலா. ஓகேயா, இப்போ தனித்தனியாக ஏயும் பியும் சியும் இவங்க 3 பேரும் சேர்ந்து இந்த ஒர்க்கை முடித்தாங்க அப்படின்னா இதுதான் ஃபார்முலா. புரிஞ்சா, தனித்தனியாக கொடுத்துருந்து அவங்க 3 பேரும் சேர்ந்து. இந்த ஃபார்முலா வந்து இன்னொரு ஃபார்முலா உண்டு. என்ன அப்படின்னா 1/x ப்ளஸ் 1/y ப்ளஸ் 1/zன்னுள்ள இந்த இதில் போட்டால் ஆன்சர் நமக்கு வந்து 1/mன்னுள்ள ஒரு வேல்யூ கிடைக்கும். ஆனால் ஆன்சர் நம்ம என்ன எழுதணும், இந்த m daysன்னு எழுதணும். இந்த 1/mன்னுள்ள டேர்மில் வரும். ஆனால் இதை வந்து ஆன்சர் ஆகிட்டு எழுதும்போது இந்த எம்னுள்ள வேல்யூ தான் ஆன்சர். ஓகேயா, இதுதான் 2 ஃபார்முலா உண்டு. இந்த 2 ஃபார்முலாவில் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அந்த ஃபார்முலாவை வந்து நீங்கள் போட்டு வந்து ப்ராப்ளம் பண்ணலாம். ஓகேயா, இப்போ வந்து நம்ம இந்த ப்ராப்ளம் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இங்கே எக்ஸுக்கு என்ன இருக்குது 10, ஒய்க்கு என்ன இருக்குது 12, இசட்டுக்கு என்ன இருக்குது 15. அப்போ என்ன போடுங்க, 10 × ஒய்க்கு என்னது 12 × இசட்டுக்கு என்னது 15 டிவைடிங் பை x × y. x × y என்னது 10 × 12. ஓகேயா, ப்ளஸ் அடுத்து y × z என்னது 12 × 15 ப்ளஸ் z × x என்னது 15 × 10. ஓகேயா, இவ்வளோ தான். இப்போது இதை என்ன பண்ணணும்னா மல்டிப்ளை பண்ணி எழுதுங்க. என்ன வரும், 10 × 12 × 15 டிவைடிங் பை 10 × 12 என்ன கிடைக்கும் 120 தானா, ப்ளஸ் 12 × 15 என்ன கிடைக்கும் 180 ப்ளஸ் 15 × 10 என்னது 150. ஓகேயா, இது வந்து மல்டிப்ளை பண்ணும்போது இவ்வளோ கிடைக்கும். இப்போ இன்னும் இதை என்ன பண்ணணும்னா இவ்வளோ டேமை ஆட் பண்ணுங்கள். மேலே உள்ள டேமை நீங்கள் அப்படியே எழுதிட்டு கீழே உள்ள டேமை ஆட் பண்ணுங்கள். 0 5 13 15 1 2 3 4. அப்போ என்ன கிடச்சி 450 வந்து கிடச்சி. இப்போ இந்த 0 கேன்சல் ஆகுமா. இப்போ 45 இருக்குது. இது வந்து 9 சார் 45 3 5 சார் 15 வந்தானா. அடுத்து 3 3 சார் 9 1 3 is 3. அப்போ பேலன்ஸ் என்ன இருக்குது, அடுத்து 1 3 is 3 4 சார் 12. அப்போ பேலன்ஸ் என்ன, இந்த 4 மட்டும்தான் இருக்குது. அப்போ ஆன்சர் என்னது 4 days. ஓகேயா, இப்போது இந்த ஃபார்முலாவில் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி 4 days வந்திருக்கு. இனி இந்த ஃபார்முலாவை ஒருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆன்சர் என்ன 4 days. இப்போ பாருங்கள், இப்போ இந்த ஃபார்முலாவில் பாருங்கள் 1/xக்கு என்னது 10 ப்ளஸ் 1/yக்கு என்னது 12 ப்ளஸ் 1/zக்கு என்னது 15. ஓகேயா, இப்போது தட் இஸ் ஈக்குவல் டு இதுக்கு வந்து என்ன பண்ணணும், எல்சிஎம் எடுங்க. என்னது 10க்கும் 12க்கும் 15க்கும் எல்சிஎம் எடுங்க. 5 டேபிளுக்கு போகும் இல்லை, 2 சார் 10 12 போகாது 3 சார். அடுத்து 2 டேபிளுக்கு போகும் இல்லை, 1 2 is 2 6 சார் 12 3 சார். அடுத்து 3 டேபிளுக்கு போகும் இல்லை, 1 சார் 2 சார் 1 சார். ஓகேயா, இப்போது இதை வந்து மல்டிப்ளை பண்ணுங்கள். 5 2 சார் என்னது 10 10 × 3 என்னது 30 30 × 2 என்னது 60. அப்போ எல்சிஎம் நமக்கு என்ன கிடச்சி 60. இனி இதை வந்து மல்டிப்ளை பண்ணுங்கள். 1/10 × 60. அப்போ என்ன வரும் 6 ப்ளஸ் அடுத்து 1/12 × 60. 12 × என்னது 12 5 சார் தானே 60 கிடைக்கும். 5 2 சார் 10 5 6 சார். அப்போ என்னது 12 5 சார் வந்து 60 கிடைக்கும். அதே மாதிரி 15 வந்து என்ன 60. ஓகேயா, 15 இந்தியா டேபிளுக்கு போகும். 15 ×
4 கொடுங்க 5 4 சார் 20 4 5 6 அப்போ என்ன வரும் 4 ஓகேயா இப்போ என்ன பண்ணணும்னா இது இவ்வளோ டைமே என்ன பண்ணணும் ஆட் பண்ணணும் என்ன வரும் 6 + 4 10 10 + 5 என்னது 15 ஓகே 15/16 வரும் ஓகேயா 15/60 இப்போது இதை வந்து கேன்சல் பண்ணலாம் இல்லை 115 is 15 4 சார் தானே 60 அப்போ என்ன கிடச்சி நமக்கு 1/4 ஃபார்முலா வந்து கிடச்சி தானே இப்போ நான் ஃபார்முலாலே எக்ஸ்பிளைன் பண்ணேன் என்ன வரும் 1/m டேர்ம் இங்கே எம்முக்கு பதிலாக இங்கே என்ன இருக்குது 4 அப்போ ஆன்சர் என்னது 4 days ஆன்சரை நம்ம m daysன்னு எழுதணும் அப்போ இங்கே வந்து என்ன 4 days இந்த ஃபார்முலாவில் எக்ஸ்பிளைன் பண்ணப்போ 4 வந்துச்சு இந்த ஃபார்முலாவில் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது 4 வந்துச்சு ஓகேயா இந்த ரெண்டு ஃபார்முலாவில் எது உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அதை வந்து நீங்கள் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுக்கோங்க எப்படின்னா கொஸ்டின் வந்து ஏயும் பியும் சி செப்பரேட்டாக கொடுத்து 3 பேரும் அந்த ஒர்க்கை வந்து 3 பேரும் சேர்ந்து அந்த ஒர்க்கை வந்து பண்ணால் எத்தனை டேஸில் முடிப்பாங்க அப்படின்னு இதுக்கு முன்னாடி உள்ள ஃபார்முலாவையும் இதையும் வந்து கம்பேர் பண்ணி படிக்கணும் ஓகேயா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் 6th கொஸ்டின் பார்க்கலாம் ராம் கேன் கம்ப்ளீட் யுவர் ஒர்க் இன் 24 days அருண் இஸ் 20% more efficient than Ram find the time taken by Arun to complete the same work ஓகேயா ராம் ஒரு வேலையை 24 நாட்களில் முடிப்பார் அருண் என்பவர் ராமை விட 20% வேலை திறன் மிக்கவர் எனில் அதே வேலையை அருண் எத்தனை நாட்களில் முடிப்பார் அப்படின்னா ராம் வந்து ஒரு ஒர்க்கை வந்து 24 daysல வந்து முடிக்காரு ஆனால் அருண் வந்து 20% ராமை விடையும் 20% more efficient than ராமை விடையும் அருண் வந்து 20% வந்து திறமை வாய்ந்தவர் ஓகேயா அப்படின்னா அந்த அருண் வந்து அந்த ஒர்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஓகேயா அப்படின்னா ராம் ஒரு வேலையை 24 நாட்கள் முடிப்பார் அருண் என்பவர் ராமை விட 20% வேலை திறன் மிக்கவர் எனில் அதே வேலையை அருண் எத்தனை நாட்களில் முடிப்பார் ஓகேயா இப்போது இப்படி ஒரு ஃபார்மேட்டில் கேட்டிருந்தாங்க அப்படின்னா இப்போது இங்கே என்ன கொடுத்துருக்காங்க ராம் வந்து ஒரு வேலையை வந்து 24 நாட்களில் முடிப்பார் ஆனால் அருண் வந்து என்னது மோர் எஃபிஷியன்ட்னா என்னென்னா வேலைத்திறன் மிக்கவர் ஓகேயா அப்போது அருண் வந்து 20% more efficient than ராம் ஓகேயா மோர் எஃபிஷியன்ட் தென் ராம் ஓகேயா இப்படி இருந்ததுன்னா இதை வந்து பேசிக்காக என்ன ஃபார்முலாவில் யூஸ் பண்ணி நம்ம ஃபைன் பண்ணலான்னா 100 டிவைடிங் பை 100 + y into d ஓகேயா என்னது 100 by 100 + y into d இங்கே dனா என்னது டேஸில் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 24 ஓகேயா டேஸ் என்னது அப்படின்னா நாட்கள் ஓகேயா நாட்கள் எத்தனை கொடுத்துருக்காங்க 24 அதை தான் நம்ம இங்கே எழுதியிருக்கோம் ஓகேயா அப்போது இது வந்து என்னென்னா ஒய் ஓகேயா ஒய் ஈக்குவல் டு 20% இப்போ ஒய்ன்னு எடுக்கலாம் இல்லைனா எக்ஸ்ன்னு எடுக்கலாம் ஓகேயா இப்போது இதில் வந்து இந்த வேல்யூவை போடுங்க என்ன வரும் 100 டிவைடிங் பை 100 ப்ளஸ் ஒய்க்கு என்னது 20 இன்டு டேஸ் எத்தனை கொடுத்துருக்காங்க 24 ஓகேயா அப்போ இந்த வேல்யூ என்ன வரும் 100 by 100 + 20 என்னது 120 into 24 ஓகேயா இப்போ இதை கேன்சல் பண்ணுங்கள் என்ன வரும் 0 0 கேன்சல் ஆகுமா 6 are 12 5 are 10 அடுத்து 3 are 6 1 2 அடுத்து 1 3 is 3 4 are அப்போது பேலன்ஸ் என்ன இருக்குது 5 5 into 4 இருக்குது அப்போ என்ன வரும் 20 days தான் ஓகேயா அப்போது ராம் வந்து 24 நாளில் முடிக்கிறத வந்து அருண் வந்து எத்தனை டேஸில் முடிப்பார் 20 டேஸில் முடிப்பார் ஓகேயா ஏன்னா அருண் வந்து ராமை விடையும் 20% திறமை வாய்ந்தவர் ஓகேயா இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் இந்த எஃபிஷியன்ட் பேஸ் பண்ணி வர கொஸ்டின்ஸ் வந்து நல்லா கேர்ஃபுல்லாக படிக்கணும் ஓகேயா ஃபார்முலா வந்து 100 by 100 + y into d ஓகேயா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் ஏ கேன் கம்ப்ளீட் ஏ ஒர்க் இன் 9 days ஏன்னு உள்ள பர்சன் ஒரு ஒர்க்கை வந்து 9 daysல முடிக்காரு பி இஸ் 50% மோர் எஃபிஷியன்ட் தேன் ஏ
பின்னு உள்ள பர்சன் 50% ஏயை விடையும் திறமை வாய்ந்தவங்களாக இருக்காங்க. தென் தே டுகெதர் வில் கம்ப்ளீட் த சேம் ஒர்க் இன். அப்படின்னா அவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த ஒரு ஒர்க்கை வந்து எத்தனை டேஸில் முடிப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேயா. ஏ ஒரு வேலையை 9 நாட்களில் முடிப்பார். பி என்பவர் 50% ஏ நபரை விட திறமை வாய்ந்தவர் எனில் இருவரும் சேர்ந்து ஒரு வேலையை முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும்? ஓகேயா. நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த கொஸ்டினில் 2 பர்சன் மட்டும், அதில் ஒரு பர்சன் வந்து ஒரு பர்சனை விடையும் மோர் எஃபிஷியண்ட்டாக இருந்ததுன்னா அவங்க வந்து எத்தனை டேஸில் வந்து முடிப்பாங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஆனால் இங்கே என்ன, அதே மாதிரி தான், ஒருத்தவங்க வந்து மோர் எஃபிஷியண்ட் தான், ஆனால் அவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த வேலையை வந்து பண்ணாங்க அப்படின்னா எத்தனை டேஸில் முடிப்பாங்கன்னு கேட்டிருக்கு. ஓகேயா. இப்போது அங்கே நம்ம எழுதின ஃபார்முலா என்னது, 100 டிவைடிங் பை 100 ப்ளஸ் ஒய் இன்டு டின்னு எழுதணும் தானா. என்ன எழுதணும், 100 by 100 ப்ளஸ் ஒய் இன்டு டின்னு எழுதணும். இங்கே என்ன வரும்னா 2 பேரும் சேர்ந்து தானே, அப்போ என்ன பண்ணணும்னா 200 ப்ளஸ் ஒய் இன்டு டி. ஓகேயா, டேஸ். புரிஞ்சா? அங்கே வந்து 100 ப்ளஸ் ஒய் இன்டு டி ரெண்டையும் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா கம்பைன் பண்ணி படிக்கணும். ஓகேயா. கம்பைன் பண்ணி படிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். எக்ஸாமுக்கு போகும்போது இது அதில் வருமா அது இதில் வருமானக்குள்ள கன்ஃபியூஷன் வந்து இருக்காது. ஓகேயா. இப்போ இதை பாருங்கள், இங்கே வந்து என்ன இருக்குது, எத்தனை டேஸ், 9 டேஸ். அப்போ டி வந்து எத்தனை, 9. அடுத்து எத்தனை, 50%. அப்போ ஒய் என்னது, 50%. ஓகேயா. அப்போது இங்கே வந்து இந்த வேல்யூவில் போடுங்க, 100 டிவைடிங் பை 200 ப்ளஸ் 50 இன்ட்டு இங்கே 9 தானே, டேஸுக்கு வந்து என்னது 9 கொடுத்துருக்காங்க. ஓகேயா. இப்போது இதில் வந்து இந்த 200 ப்ளஸ் 50 என்னது, என்ன வரும், 100 by 250 இன்ட்டு இந்த 9. ஓகேயா. இப்போது இந்த 0 கேன்சல் ஆகுமா. அடுத்து 5 2s are 10, 5 5s are 25. அப்போ பேலன்ஸ் என்ன இருக்குது, 9 2s are 18, 18 by 5. ஓகேயா. 18 by 5 வந்து டிவைட் பண்ணலாம்ல, 18ஐயும் 5ஐயும் டிவைட் பண்ணுங்கள். 5 3s are என்னது 15, பேலன்ஸ் என்னது 3. அப்போ ஆன்சர் என்ன வரும், 3 by 5 டேஸில் வந்து முடிப்பாங்க. ஓகேயா. 3 by 5 டேஸில் வந்து இந்த வேலையை வந்து அவங்க முடிப்பாங்க. ஓகேயா. இப்போது இதில் வந்து இந்த ஃபார்முலாவும் இதுக்கு முன்னாடி படித்த ஃபார்முலாவையும் கம்பைன் பண்ணி படிச்சிங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமுக்கு வந்து மறக்காமல் இருக்கும். ஓகேயா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 15 ஆண்கள் ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் வைத்து 6 நாட்களில் 3240 பக்கங்களை தட்டச்சு செய்யலாம். 3 நாட்களுக்கு ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் வேலை செய்யும் போது 5400 பக்கங்களை தட்டச்சு செய்ய எத்தனை ஆண்கள் தேவை? ஓகேயா. 15 men can type 3240 pages in 60 days working 2 hours per day. How many men would be required to type 5400 pages working 4 hours per day for 3 days? ஓகேயா. இந்த கொஸ்டினில் வந்து ஃபஸ்ட்டு என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க என்னுள்ளதை வந்து நீங்கள் கிளியராக பார்க்கணும். ஓகேயா. என்ன கொடுத்துருக்காங்க, 15 ஆண்கள், இங்கே என்ன கொடுத்துருக்காங்க 15 men. ஓகேயா. அடுத்து ஒரு நாளைக்கு 2 மணி நேரம், எத்தனை ஹவர்ஸ், 2 hours. எத்தனை 2 hours. 6 நாட்களில் அப்படின்னா எத்தனை டேஸ் கொடுத்துருக்காங்க, 6 days கொடுத்துருக்காங்க. அடுத்து எத்தனை பேஜஸ், எத்தனை பக்கங்கள், 3240, எத்தனை பேஜஸ். ஓகேயா. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, 3 நாட்களுக்கு ஒரு நாளைக்கு 4 மணி நேரத்தில். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, 3 daysல வந்து 5400 பேஜஸை வந்து 4 ஹவர்ஸில் வந்து எத்தனை பேர் ஆண்கள் வந்து சேர்ந்து இந்த வேலையை வந்து முடிப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேயா. அப்படின்னா 15 men 15 ஆண்களும் 6 days வந்து 2 மணி நேரம் வந்து வேலை பார்க்குறாங்க, 3240 பக்கம் வந்து டைப் பண்ணியாங்க. ஓகேயா. அப்போது 5400 பக்கம் வந்து டைப் பண்ணுறதுக்கு 3 daysல 4 hours ஒர்க் பண்ணியாங்க. அப்போ எத்தனை ஆண்கள் வந்து இனி அதுக்கு தேவை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்கள், இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, 15 men. அப்போ வந்து இதில் என்னெல்லாம் அங்கே கொடுத்துருக்கு, பர்சன் வந்து வந்திருக்கு.
ஓகேயா, பர்சன் வரை வந்திருக்கு. அடுத்து ஒர்க்கிங், இது வந்து என்னது 3240 பேஜஸ் வேலை பார்க்காங்க. அப்போ என்ன வந்திருக்கு, ஒர்க்கிங் வந்து வந்திருக்கு. அப்படின்னா வேலை உள்ளது வந்திருக்கு, நபர் உள்ளது வந்திருக்கு. அடுத்து எத்தனை நாள்னு உள்ளது வந்திருக்கு தானே, டேஸ் எத்தனை நாள்னு உள்ளது வந்திருக்கு. அடுத்து என்னது ஹவர்ஸ் வந்திருக்கு, எத்தனை மணி நேரம் வந்து வேலை பார்த்துருக்காங்க அப்படின்னு வந்திருக்கு. அப்படி இந்த கொஸ்டினில் வந்து மொத்தம் எத்தனை கான்செப்ட் வந்திருக்கு, 4 கான்செப்ட் வந்திருக்கு. ஓகேயா, இப்போது இந்த 4 கான்செப்ட் வந்திருக்கா. இப்படி இந்த 4 கான்செப்ட் வந்திருந்துன்னா நமக்கு ஒரு ஃபார்முலா உண்டு. ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா P1H1D1 டிவைடிங் பை P2H2D2 ஈக்குவல் டு W1/W2. ஓகேயா, இப்படி இந்த 4 கான்செப்டும் வந்துடனா பர்சன் வரணும், ஒர்க்கிங் வரணும், டேஸ் வரணும், ஹவர்ஸ் வரணும். இப்போ இதில் ஏதாச்சும் ஒன்று, இப்போ டேஸ் வரல அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த டேஸ் இப்போ ரெண்டுலேயும் வரக்கூடாது. ஃபஸ்ட்டு இப்போ 6 டேஸும் 3 டேஸும் வந்திருக்கு. இப்படி இந்த 2 இடத்துலையும் டேஸ் வரல அப்படின்னா அந்த டேஸை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஓகேயா, இப்போ இந்த 2 இடத்துலையும் ஹவர்ஸ் எத்தனை மணி நேரம் உள்ளது 2 இடத்துலையும் வரல அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஓகேயா, ஆனால் ஒரு இடத்துல வந்துருந்தோன்னா நீங்கள் கண்டிப்பாக அந்த வேல்யூ கூட எழுததான் ஆகணும். ஓகேயா, இப்போ இங்கே என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க, இப்போது இங்கே வந்து பர்சன்னா இங்கே எத்தனை பேர் கொடுத்துருக்காங்க, 15 பேர். அப்போ P1 வந்து என்னது இங்கே 15ன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து ஒர்க்கிங் பேஜஸ் வேலை பார்க்காங்க தானே, அப்போ W1 வந்து எத்தனை 3214 கொடுத்துருக்காங்க. அடுத்து இங்கே டேஸ் D1 எத்தனை கொடுத்துருக்காங்க 6ன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து இங்கே ஹவர்ஸ் H1 வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க 2ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேயா, இது வந்து ஒரு சைடு கொடுத்துருக்கிறது. அடுத்து என்ன, ஹவு மெனி மென், அப்போ இங்கே வந்து எத்தனை ஆண்கள்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ P2 வேல்யூ வந்து என்னது, P2 வேல்யூ வந்து நமக்கு கொடுக்கல. அடுத்து எத்தனை வேலை டைம் பார்க்காங்க, எத்தனை ஒர்க் பண்ணியாங்க, ஒர்க் ஹவர்ஸ் வந்து எத்தனை பேஜ் டைப் பண்ணியாங்க, அதுதான் வேலை. ஓகே, 5400. அடுத்து ஒர்க்கிங் ஹவர்ஸ், ஒர்க்கிங் ஃபார் 4 ஹவர்ஸ், ஹவர்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, H2 எவ்வளோ கொடுத்துருக்காங்க 4. ஓகேயா, அடுத்து டேஸ் எத்தனை கொடுத்துருக்காங்க 3. அப்போ நமக்கு இதில் என்ன கண்டுபிடிக்கணும், எத்தனை பர்சன் வந்து இதில் வந்து 5400 பேஜஸ் டைப் பண்ணக்கு 3 டேஸில் 4 மணிக்கூரில் எத்தனை பர்சன் வந்து தேவை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேயா, அப்போ இந்த ஃபார்முலாவில் போடுங்க, என்ன வரும், P1க்கு வேல்யூ என்னது 15, அடுத்து இன்டூ H1க்கு வேல்யூ என்னது 2, இன்டூ D1 என்னது 6 டிவைடிங் பை P2 வந்து நமக்கு தெரியாது, அதனால் நம்ம என்னன்னு எடுக்கலாம், எக்ஸ்ன்னு எடுக்கலாம். எக்ஸு இன்டூ H2 என்னது 4 இன்டூ D2 என்னது 3 ஈக்குவல் டு W1 என்னது 3240 டிவைடிங் பை இங்கே W2 என்னது 5400. ஓகேயா, இப்போது இதை என்ன பண்ணணும் அப்படின்னு, இதில் வந்து என்ன கேன்சல் பண்ணலாம்ல, 0 வந்து கேன்சல் ஆகும்ல. அடுத்து இங்கே என்ன கேன்சல் ஆகும், 1 3 is 3, 2 3s are 6, அடுத்து 2 2s are 4, 1s are, அடுத்து இங்கே 2 கேன்சல் ஆகுமா. அடுத்து இங்கே பேலன்ஸ் என்ன இருக்குது, 15/xம் இங்கே 324/240, இதை வந்து கேன்சல் பண்ணலாம் இல்லை. 1 2 is 2, பேலன்ஸ் 1, 6 are 12, 2s are, அடுத்து இங்கே 2 2s are 4, பேலன்ஸ் 1, 7s are. அப்போ பேலன்ஸ் என்ன இருக்குது, அடுத்து 2 டேபிளுக்கு போகல, 8s are 16, 1s are, அடுத்து 1 2 is 2, 3s are 6, பேலன்ஸ் 1, 5s are. ஓகேயா, இப்போது இங்கே என்ன இருக்குது, லெஃப்ட் சைடு ஹேண்ட் சைடில் 15/x இருக்கா. அப்போ 15/x ஈக்குவல் டு இங்கே என்ன இருக்குது, 81/135 இருக்குது. ஓகேயா, அப்போது இங்கே நம்ம எக்ஸ் எடுத்தோம் அப்படின்னா என்ன வரும், எக்ஸ் எடுத்தோம்னா என்ன வரும், 15 இன்டூ இந்த 135, இந்த 81 வந்து இங்கே கீழே வரும். ஓகேயா, அப்போது அடுத்து இதை வந்து கேன்சல் பண்ணலாம் இல்லை. எத்தனை டேபிளுக்கு போகும், 27 தானா. இங்கே என்ன வரும், 5s are 5 3s are 15ம் 27 into 3 என்னது 81. அப்படின்னா 2 3s are 6, பேலன்ஸ் 2, 7s are 21. ஓகேயா, அடுத்து எது டேபிளுக்கு போகும், இப்போ 27 into ஒரு 2 கொடுங்க, 7 2s are என்னது 14, 2 2s are 4 5, சாரி 12 கொடுங்க, 7 2
27 into 5 கொடுங்க. 5 30 5 7s are 35 10 35. அப்போ என்ன வந்து 27 வந்து 5 டேபிளுக்கு 135 வந்து. அப்போ பேலன்ஸ் என்ன இருக்குது? 5 into 5 இருக்குது. அப்போ என்ன கிடச்சி? 25 days 25 persons. ஓகேயா? 25 persons தான் இதோட ஆன்சர். ஓகேயா? இப்போது இந்த 4 கான்செப்டும் இருந்துன்னா இதுதான் இதுக்குள்ள ஃபார்முலா. ஓகேயா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 39 நபர்கள் ஒரு வேலையை 12 நாட்களில் சரி செய்ய 5 மணி நேரம் வேலை செய்வார் எனில் 30 பேர் ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் வேலை செய்து எத்தனை நாட்களில் பணியை முடிப்பார்கள்? 39 persons can repair a road in 12 days working 5 hours a day. In how many days will 30 persons working 6 hours a day to complete the work? ஓகேயா? இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 39 பேர். ஓகேயா? எத்தனை பர்சன்ஸ் கொடுத்துருக்காங்க? 39 persons. அப்போ இங்கே பர்சன் வராங்க. அடுத்து 12 நாட்கள். அப்போ என்னது? டே வருது. ஓகேயா? சரி செய்ய 5 மணி நேரம். அப்போ என்ன வருது? ஹவர்ஸ் வருது. ஓகேயா? அப்போ என்னெல்லாம் வருது? பர்சன் வருது, டே வருது, ஹவர்ஸ் வருது. ஓகேயா? அடுத்து அடுத்து 30 பேர். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? இது வந்து P1 D1 H1. அடுத்து என்னது? 30 பேர். அப்போ P2 வருது. ஒரு நாளைக்கு 6 மணி நேரம். அப்போ என்ன? H2 வருது. வேலை செய்து எத்தனை நாட்கள்? அப்போ D2 வந்து நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? ஓகேயா? இப்போது இதில் என்னெல்லாம் வருது? P பர்சன் வருது, டே வருது, H வருது. இப்போது நம்ம இதுக்கு முன்னாடி படித்த கொஸ்டினில் என்ன வருது? பர்சன் வருது, ஹவர்ஸ் வருது, டே வருது, ஒர்க்கிங் இது கூட வருது தானே, வேலை செய்யறது கூட அதில் வருது. ஆனால் இதில் வந்து அது கிடையாது. அப்போது இது வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா P1 H1 D1 equal to P2 H2 D2. ஓகேயா? இங்கே வந்து என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க? 39 நபர்கள் 12 நாட்களில் 5 மணி நேரம் வேலை செஞ்சாங்கன்னா 30 பேர் வந்து ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் வேலை செய்யக்கு வந்து அவங்களுக்கு எத்தனை டேஸில் அப்போ அந்த வேலையை வந்து முடிப்பாங்க அப்படின்னு சொல்லி கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. ஓகேயா? அப்போது இதுதான் ஃபார்முலா. என்னது? P1 H1 D1 equal to P2 H2 D2. இப்போ இங்கே P1 என்னது கொடுத்துருக்காங்க? இங்கே P1 என்னது? 39. அடுத்து இங்கே என்னது? D1 என்னது கொடுத்துருக்காங்க? 12. அடுத்து H1 என்ன கொடுத்துருக்காங்க? 5. அடுத்து P2 என்ன கொடுத்துருக்காங்க? 30. அடுத்து என்ன? 6 hours. அப்போ H2 என்ன கொடுத்துருக்காங்க? 6. நமக்கு வந்து எத்தனை நாட்கள், எத்தனை நாள் உள்ளது வந்து கண்டுபிடிக்கணும் தானே. அப்போ D2 வந்து நமக்கு என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஓகேயா? அப்போ இந்த வேல்யூ வந்து இதில் போடுங்க. என்ன வரும்? P1 என்னது? 39 இன்டு H1 என்னது? 5 இன்டு D1 என்னது? 12 ஈக்குவல் டு இங்கே P2 என்னது? 30 இன்டு H2 என்னது? 6 இன்டு D2 வந்து நமக்கு தெரியாது. ஸோ நம்ம அந்த வேல்யூவை வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஓகேயா? இப்போது இந்த எக்ஸை வந்து நம்ம வச்சுட்டு இந்த டேமை ஈக்குவல் டு கீழே வந்து கொண்டு வாங்க. ஈக்குவல் டு எந்த சைடு கொண்டு வரும்போது இங்கே மல்டிப்ளைல இருக்குது, டிவைடில் வரும் தானே. அப்போ என்ன வரும்? 39 இன்டு 5 இன்டு 12 டிவைடிங் பை 30 இன்டு 6ன்னு வரும். ஓகேயா? இப்போது இதை வந்து கேன்சல் பண்ணுங்கள். என்ன வரும்? இது எது டேபிளுக்கு போகும்? 6 5s are 30, 1 5 is 5. அடுத்து 1 6 is 6, 2 6 are 12. அடுத்து 3 2s are 6, 1 2 is 2, 1 3 is 3, 1 3 is 3. அடுத்து 3 3s are 9. அப்போ எக்ஸுக்கு வந்து எவ்வளோ கிடைக்கும்? 13 days தான் கிடைக்கும். ஓகேயா? அப்போது இந்த D2 வேல்யூ நமக்கு என்ன கிடச்சி? 13 days. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.